வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மல்லி, அந்த பக்கம் ரேணுகா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையான மோதல்ல எல்லாரும் ஒரு பக்கம் தத்தளிச்சுன்னு இருக்காங்க. ரேணுகாவை சுடரியா ஒரு பக்கம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நம்ம மல்லி ரகுவை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல ரகு வச்சாரு பாருங்க ஒரு செக்மேட். அப்படி என்ன பண்ணாரு ரகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா என்னவே பிடிக்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துக்கணும். எல்லாரும் நினச்சுன்னு இருக்கீங்க சாதாரணமாக என்ன, ஆனால் நான் எவ்வளோ பெரிய லாடு லபுதாசன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ரகு ஒரு பக்கம் நான் தன்னந்தனியா வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீங்க இலை போட்டு இருக்கீங்க, ஆனா என் பின்னாடி ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களோட தான் கரெக்டா வந்திருக்காப்புல. ரகு அதாவது சுடரி ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொன்ன போதே கொஞ்சம் சூதானமா இருந்துட்டாரு. ஏன்னா அவரோட பேச்சிலையும் அவரோட நடவடிக்கையிலும் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. உடனே பார்க்கணுமே, அடியாட்களோட தான் வந்திருக்காங்க. பாபுவும் மறுபக்கம் நம்ம மல்லியும் ஒரு பக்கம் சேர்ந்து பாஞ்சுதான். உடனே பின்னாடி ரவுடிங்க வந்து ஒரு பக்கம் அடே இப்போ கூட வரமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி போட்டு அடுத்து பார்த்துக்கணுமே அப்படியே சும்மா அப்படி இப்படி எப்படி என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரகு பிளான் பண்ணி கரெக்டாக பாபுவும் மறுபக்கம் நம்ம மல்லியும் கடத்திட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நம்ம ரகுவோட கஸ்டடியில் இருக்காங்க. ரகு இருந்துன்னு ஒரு பக்கம் நான் யாரையும் தேடி போகிறதில்ல, எந்த வம்புக்கும் தும்புக்கும் நான் போக மாட்டேன், ஆனால் என்ன தேடி வந்தவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கட்டி போட்டு வச்சுட்டு, என்ன சாப்பிட்றீங்க, முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கவனிப்பெல்லாம் இருக்குது. போய் பிரியாணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அடியாட்கள் சொல்கிறாங்க. பிரியாணி வாங்கினது ஒரு பக்கம் உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பார்க்க வச்சு சும்மா லெக் பீஸை போட்டு இழுன்னு இழுக்கிறாங்க, உரியிறாங்க. ஒரு பக்கம் அதை பார்த்த மல்லிக்கும் மறுபக்கம் பாபுக்கும் எச்சு ஊறுது. ஒரு பக்கம் இதை கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் நான் கொடுக்குற சாக்கில் நீங்கள் இன்னவே அடிச்சு போட்டு இங்கேருந்து தப்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்னியாவே போட்டு வச்சிருக்காரு நம்ம ரகு. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ளே சாச்சு அந்த பிரியாணி போட்டு வச்சுட்டு இவங்கள சாப்பிட சொல்லி அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே சமயத்தில் நம்ம சுடர் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க ரகுக்கு. ரகு இருந்துன்னு அடியை உன்னை நம்பி நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தருமண்டி வாங்கிக்குவேன், எப்படியோ அடியாட்களோட வந்ததுனால அந்த மல்லியும் பாப்பும் என்னை பிடிக்க வந்தாங்க, அதனால் அவங்க ரெண்டு பேரையும் நான் கையை கிளம்ப பிடிச்சி இப்போ ரூமில் அடைச்சி வச்சுட்டு டே என்னடா முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் காணனா ஃபஸ்ட்டு உன்னை தான் தேடுவாங்க, அப்போ அந்த ரகு தான் கடத்திக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கேஸ் ஸ்ட்ராங் ஆயிரும். அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக வெளியே விட்டு தொடுறான் மாங்கா மாடையா, ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறேன் ஆனால் அதை தெளிவாக பண்ண மாட்டியா, இப்போ ஆல்ரெடி உன்னை தேடின்னு இருக்கு, இப்போ இவங்களும் நீ தான் கடத்தணும்னு சொல்லிட்டு இதாச்சுன்னா கடத்தன கேஸு, மறுபக்கம் போர்ஜரி கேஸு, பணத்தை ஆட்டியா போட்ட கேஸ், இந்த மாதிரி கேஸ் மேலே கேஸ் போட்டு உன் வாழ்க்கையை கோர்ட்லேயே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ரேணுகாவுக்குள்ளே இவ்வளோ அறிவா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனை ஏன் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சுதாரணமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் மாட்டினா ரேணுகாவுக்கும் அப்போ ரேணுகாவும் மாட்டிவா, அதனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா போட்டு அடி தூள் கலப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா சார், ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இரிட்டேட் தான் ஆகுது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு பக்குவமாக நம்ம வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு படிக்கட்டாக சும்மா செதுக்கி போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலைங்க நாம் இறங்கி அடிக்க ஆரம்பித்தாதான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும். இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் நான் ஸ்மூத்தாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா வாழ்க்கை ஒரு பக்கம் செதஞ்சு போயிடும், சீரழிச்சு போயிடுவாங்க. அதனால் எந்த விஷயம் பண்ணாலும் சிந்திச்சு அழகாக பண்ணணும். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காங்கல்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் போயிட்டு நம்ம ரேணுகா கிட்ட பேசணுங்க, அதை பாருமா உனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அப்பா கிட்ட ஓப்பனாக சொல்லு, எதுக்காகவும் நீ கவலைப்படாத, உனக்கு தேவையானது எல்லாமே அந்த அப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன சொல்றீங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அட ஆமாங்க உண்மைதாங்க, உண்மை, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன், ஆனா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சொத்தை எனக்கும் மறுபக்கம் நிஷாவுக்கும் பாதியை எழுதி தந்துருங்கப்பா, என்னை யாரும் மதிக்கவே மாட்டேன்றாங்க, ஒரு பொருட்டாவே எடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கதிரேசன் யோசிக்கிறேன், இதை நானே தான் செஞ்சிருக்கணும், நீ கேட்குற வரையும் நான் வெயிட் பண்ணிக்கூடாதுமா, இது ஒரு அப்பனா ஒரு தகப்பனா என்னோட கடமை நான் செஞ்சிருக்கணும், நான் செய்யாம விட்டது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, இப்போவே போயிட்டு உயிரை எல்லாமே உன் பேர்லேயும் மறுபக்கம் நிஷா பேர்லேயும் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயத்தில் நிஷா அந்த பக்கம் ஃபோன் பேசினிருக்கேன், எங்கள் அக்காவுக்கு இந்த சொத்துல ஆசை வந்துருச்சு, எங்கள் அக்கா இப்படியான சொத்தை ஆட்டிய போட்டோன்னு பார்க்குறா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஏதான ஒன்று பண்ணி இந்த சொத்தை மொத்தம் நாம ஒரு பக்கம் சுருட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது டே இளவு பிடிச்சவங்களை ஏதானோ ஒன்று பண்ணி இந்த குடும்பத்தை ஒரே அடியாக ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கங்கனங்கன்னு திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் திமிரு இருக்கணும் பார்த்துங்களா. வாழ்க்கைன்னா இப்படி தாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வரும், நாம தான் ஒரு பக்கம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சரி ஓகே அடுத்த நல்ல காலம் வரும் வரும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து தள்ளி போட்டுன்னு போயினே இருப்போம். ஆனால் எப்பயும்
வரவே வராது. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாவது எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த முழு வீடியோவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஒரு பக்கம் டாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, கூச்சல் எழுப்புறாங்க. எதுக்கு இவங்க டாடா டாடான்னு சொல்லிட்டு இத்தனை டைம் கூட்டு இருக்காங்க, டாடா மேலே அந்த அளவுக்கு பாசமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாசமாக தான் அவர் பட்டையாவது. அன்புங்க அன்பு, அந்த அன்பு அரவணைப்பு அக்கறை எல்லாமே டாடா கிட்ட தான் கிடைக்கும். அந்த டாடா என்னை விட்டு போனால் என் உலகமே என்னை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. மல்லியம்மா வந்துடுறாங்க. மல்லியம்மா எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்க்கணுமே, மல்லியம்மா எங்கே போனீங்க, என்னை விட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இவ்வளோ நேரம் நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னத்த பண்ண என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் லாஸ்ட் வரையும் அப்படியே நடக்குமா நடக்காதா, அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்கள் நிறையவே காத்துக்கிட்டு தாங்க இருக்குது. பார்ப்போம், ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம்.